மீன் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பீச் இருக்குங்க. வலை தள்ளுவாங்க. வலை தள்ளக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்னா, போயிட்டு நம்ம அண்ணன்ட்ட சொல்லி வச்சுருவோம். வலை தள்ளுற அண்ணன்ட்ட சொல்லி வச்சுட்டா, அவர் மீன் வந்தோடனே கால் பண்ணுவார். நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அதிகமாக நான் கவலை மீன் சாப்பிட்ருக்கேன், சங்கரா மீன் சாப்பிட்ருக்கேன், நம்ம சீலா மீன், நம்ம இந்த மாதிரி மத்தி மீன் இது போன்ற மீன்கள் எல்லாமே நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு கடலில் இந்த மீன் மட்டும் தான் இருக்குது போல், வேறு மீனே இல்லையாட்டுக்குது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு ஆயிடுச்சுங்க. சரி, ஒரு சேஞ்ச் ஓவருக்காக நம்ம பட்டினப்பாக்கத்தில், அதாவது நம்ம மெரினாவுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அங்கே புதுசாக வந்துட்டு நமக்கு மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, ஃபிஷ் மார்க்கெட்டு. அங்கே போய் மீன் வாங்கலான்ட்டு போனால் சும்மா விதமாக இருக்குதுங்க. ஆனால் இங்கே ஃப்ரெஷ் மீனாக பார்த்துட்டு அங்கே போயிட்டு எந்த மீனாக பார்த்தாலும் இது ஒரு வேளை ஃப்ரெஷ் இல்லையோ அப்படின்னு சொல்லி மீனோட கண்ணியை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். கடைசி வரைக்கும் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு யோசித்து அதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே வரக்கூடிய சங்கராவியை கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். அடுத்தது விலை மீனுன்னு சொன்னாங்க. அந்த மீன் என்ன பேருன்னு சரியாக எக்ஸாக்டாக தெரியல. அப்புறம் அந்த மீனை வாங்கிட்டோம். நான் ரேட்டெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ இந்த மீன் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்கள, இதுதான் விலை மீனுன்னு சொன்னாங்க. பட் எக்ஸாக்டாக இதனுடைய பெயர் தெரியல. சண்டேஸில் போனதுனால செம்ம கூட்டம். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, அது பேரை கேட்குறதுக்கு டீட்டெயில் கேட்குறதுக்கு அதெல்லாம் நேரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேறு இருந்ததுங்களா. அதனாலேயே நாங்கள் என்ன பண்ணோம், அந்த மீனை கொடுங்க, பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குமான்னு கேட்டோம். அதே போல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க. அதே போல் நம்ம அங்கே பார்க்கக்குள்ள மீன் ஏதோ ரொம்ப ஐஸாக இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி பார்த்தோம். ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் வீட்டில் சமைச்சாங்க இல்லைங்களா, அவங்களும் சொன்னது என்னென்னா, மீன் சூப்பராக இருக்குங்க, எப்படியா இருந்தாலும் ஒரு கல் ஐஸ் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்போ நல்லா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. இந்த 2 மீனுமே எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 500 கிட்ட வந்ததுங்க. பார்க்க 2 தானே இருக்குது. இந்த 2 மீன் சின்னதாக தானே இருக்குது. இந்த 2 மீனுமே பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ அப்படின்றது வந்துச்சு. பார்க்க எப்படி இருக்குது பாருங்களேன், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது ஏன் நிறையா பேர் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மீனினுடைய டேஸ்ட்டும் தெரிஞ்சுது. அப்புறம் இதில் வந்துட்டு அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் நல்லாவும் இருந்துச்சு. ஸோ பெருசாக அந்த கருவாடு இந்த மாதிரிலாம் ஸ்மெல் பயங்கரமாக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவும் வரல. ஸோ நாங்கள் போய் வாங்கினோம். நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி போய் மீன் வாங்கியிருக்கீங்களா, நீங்கள் பீச்சில் தான் வாங்குறீங்களா, உங்களுடைய அனுபவம் இருந்ததுன்னா கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. அண்டு விலை கம்மியாக இருக்குங்க. இதில் சொல்ல வர்றது என்னென்னா, நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, பெரிய மார்க்கெட்லாம் போனால் ரேட் அதிகமாக இருக்கும், கம்மி ரேட்டில் வாங்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ஒரு விஷயம் எனக்கு இங்கே போன உடனே உடஞ்சிது. ஏன்னா இங்கே போனாலும் விலை கம்மியான மீன்ஸும் இங்கே இருக்குது, வாங்கலாம், நம்மளாலையும் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் கிடச்சிது. அதனால தான் இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.